ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. வந்து பாருங்க, உங்க லவ்வரோட வந்து பாருங்க. எக்ஸோட கூட வந்து விஷ் பண்ணது உங்களுக்கு ஸ்பெஷலா இருந்துச்சு. ஸ்பெஷல் எங்க ஆடியன்ஸ் தான் ஸ்பெஷல். இன்னைக்கு இப்போ வந்து ஆடியன்ஸ் அந்த நம்ம போயிட்டு சேர் பண்ணல, அதுதான் எனக்கு ஸ்பெஷல். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பேரண்ட்ஸ் டே வந்து நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ரொம்ப சூப்பரா இது பொங்கல் வெட்டுறோம் வந்துச்சு. எமோஷனலா கனெக்ட் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல மூவியா இருந்துச்சு. மேம் இது வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வந்து ரொம்ப லேகா இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் பாக்குற மாதிரி இருந்துச்சு சொல்றாங்க. என்ன நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லைங்க, நீங்க வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகி பார்க்கும்போது நல்லா இருக்கும். லவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய emotional damage. அபிஷன் வந்து அடுத்த பிரதீப்னு சொல்றாங்களே, அதை பத்தி அது கம்ப்ளீட்டா வேறங்க. நீங்க வந்து ட்ரெய்லரை மட்டும் பார்த்துட்டு வந்து சொல்ல முடியாதுல்ல. மூவி வந்து பாருங்க, நல்லா இருக்கு. படத்துல வேற மாதிரி பண்ற அளவுக்குலாம் கம்பேர் பண்ற அளவுக்கு இல்ல. நம்ம இது சாங்ஸ் எல்லாம் எப்படி மேம் இருக்கு? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மேம் நீங்க ஒரு லைன்ல இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லுவீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஃபேமிலியோட வந்து பாக்குறதுக்கான ஒரு நல்ல மூவி. எந்த ஒரு எப்படி சொல்றது, தப்பான கண்டென்ட்ஸ் இல்ல. சோ ரொம்ப கிளீனா எடுத்துருக்காங்க. சோ ஃபேமிலியோட எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. பேரண்ட்ஸ் டே வந்து நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ரொம்ப சூப்பரா இது பொங்கல் வெட்டுறோம். பொதுவாட்டே வந்து ஒரு சுமாரான பையன் வந்து ஹீரோ ஆனது வந்து தமிழ் சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், தனுஷ் ஒரு ட்ரெண்ட் ஒன்று செட் பண்ணாரு. தனுஷ் செட் பண்ண ட்ரெண்டை வந்து அப்படியே பிரதீப் வந்து அதே ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரு. அதே தான் இந்த ஹீரோவும் பண்ணியிருக்காரு. ஸோ டைரக்டா நீங்க பிரதீப் கூட வந்து கம்பேர் பண்றதுக்கு ரீசன் வந்து ஒரே காலகட்டத்தில் ரெண்டு ஹீரோஸ் வந்து ஒரே டைப்ல வந்து ஸ்டைல்ல வந்து ஹீரோவா ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா அளவுக்கு இல்ல என்ஜாய் பண்ண அப்படி கிடையாது. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் அந்த மூவ்மெண்ட், அந்த அவள் ஒரு சாங் எல்லாம் போட்டு இது பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில இடத்துல நம்மளே ஃபீல் ஆயிட்டேன், என்னடா நம்மளே நம்ம படிச்ச ஸ்கூல் படிச்ச லைஃபுக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீல். அபிஷனோட ஆக்டிங் எப்படி ரொம்ப ரியலா இருந்த தலைவர், ரொம்ப லைவா இருந்தது. ஒரு சின்ன ஒரு பையன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாரு. இல்ல அது ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது அந்த சாயல் தான் இருந்தது. இதனால அது அந்த மாதிரி அது ஒரு வேற பேட்டர்ன், இது ஒரு வேற பேட்டர்ன். பிரதீப்லாம் அது வேற தலைவர். அவரு அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா ஓகே, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சூப்பர் பண்ணிருக்காரு. அதுல ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. ரசிக்கிற மாதிரி ரொம்ப ஃபீலா இருக்கு. எல்லாமே பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கொஞ்சம் சின்ன லேக் இருந்தது. அது என்னடா அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஃபேமிலி எல்லாம் பார்க்க முடியாது. ஒன்லி பக்கத்து யூத் ஜென்ரேஷன், நல்ல காதல்னு சொல்லுவாங்க. நல்ல காதல் இந்த மாதிரி லவ் பண்றவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவா. சூப்பர் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பா நல்ல ஒரு கம்பேக் இருக்கு. நல்லா இருக்கு படம். வந்து அவங்க பேக் போன் யாருன்னா பிரதீப்மே வந்து அவரோட டைரக்ஷன் தான் அவருக்கு வந்து ஒரு பேக் போனா இருந்து அவர் வந்து ஹீரோ ஆக்கி விட்டுச்சு. இவருக்கும் வேற வழி இல்லாம இவர் ஒரு டைரக்டர் ஆகி இப்போ வந்து அவரே வந்து அவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. எல்லாரும் ஒரே லைன்ல வந்திருக்காங்க. அந்த விஷயங்கள் ஒன்னா பண்ணிருக்காங்க. பட் ஒருத்தர் காப்பி பண்ணியோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நான் பிரதீப் மாதிரி இருக்கணும்னு ஒரு ட்ரை பண்ண மாதிரி தெரியல. பிரதீப் வந்து நிறைய வந்து ஒரு ரஜினி ஸ்டைல வந்து அவர் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்றாரு. இவர் வந்து சொந்த ஸ்டைல தான் பண்றாரு. ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே காலகட்டத்துல ஒரே ஸ்டைல்ல உள்ள வந்தது தான். மற்றபடி இவருக்கு வந்து பிரதீப் கூட கம்ப்ளீட் பண்ற மாதிரி இல்லை. என்னன்னா பிரதீப்புக்கு வந்து அந்த லவ் டுடே ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருச்சு. இவருக்கு அந்த அளவுக்கு அமையல. அந்த கம்மியா இருக்கு. இந்த ஃபிலிம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. லவ் டுடே அளவுக்கு இல்லை. இது வந்து ஒரு ஆவரேஜா தான். இந்த படம் ஒரு லைன்ல நீங்க பாக்கணும்னு சொல்லுவீங்களா? ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப லேகா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் ஓரளவுக்கு அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஒரு 3 சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு நீ வந்து பார்க்கணும்னா பார்க்கலாம். பட் இந்த படம் பார்த்தே ஆகணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஓகே, தேங்க்யூ. சொல்லித்தான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும், ரொம்ப நல்லா இருக்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற தெரியல அவளுக்கு வந்து அது ஒரு எக்ஸைட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இல்ல அந்த மாதிரி இல்ல, டோட்டலி வந்து சேஞ்சா தான் இருக்கு. பட் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. அதை விட சூப்பராவே பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எதுவுமே ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஆமா பார்க்கலாம். அதை தாண்டி வந்து ரொம்ப போரிங்காலாம் இல்ல, படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை விட எக்ஸோட கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தாராளமா வந்து பார்க்கலாம். எல்லாருமே வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே, லவ் டுடேவோட கம்பேர் பண்ணலாமே. சோ லவ் டுடே வேற. ஓகே,
லவ் டுடேவோட கம்பேர் பண்ணி மியூசிக்லாம் எப்படி பண்ணிருக்காங்க சூப்பரா இருந்துச்சு. படத்துல லேக் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? லாகின்ல இருக்கும் நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சா செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சா? ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த படம் இவருக்கு வந்து அடுத்தடுத்து ஹீரோவா நடிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்குமா? கன்ஃபார்ம் ப்ரொடியூசர் தான். நிறைய பேர் லவ் டுடே மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் நோ, இட்ஸ் நாட். லைக் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் வந்து உங்களால கனெக்ட் பண்ண முடியும். லவ் பண்ணிருக்கோமோ இல்லையோ வந்து அந்த ஸ்கூல் டேஸ் எல்லாமே வந்து கனெக்ட். ரொமான்ஸ் சேர்ந்து அபிஷனுக்கு வந்து ரொம்ப ஹியூமர் சீன்ஸ் வந்து நல்லா வந்து பிரதீப்போட ஒப்பிடுறாங்க. பிரதீப் அளவுக்கு பண்ணிருக்காங்க. கம்பேர் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். அபிஷன் வந்து ஒரு தனி ஆக்டரா பார்ப்போம். அவருக்கு வந்து ஹியூமர் பிளஸ் ரொமான்ஸ் வந்து ரொம்ப அற்புதமா சொல்லிருக்கு. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். மியூசிக் எப்படி அமைஞ்சிருக்கு? மியூசிக் வந்து லைக் தனியா தெரியல, அப்படியே எல்லாமே ஹியூமர் ரொமான்ஸ் மியூசிக் எதுவுமே வந்து தனித்தனியா தெரியல. எல்லாமே ஒரு ஸ்டோரியா அழகா வந்து எடுத்து கேட்டாங்க. ஸோ சச் கியூட் ஃபிலிம்னு சொல்லலாம். யார் வேணாலும் பார்க்கலாம், குழந்தைங்க பார்க்கலாம். இல்லை ரொமான்ஸ் வந்து ரொம்ப இதாலாம் இல்லை. ஸோ யார் வேணாலும் எல்லாம் லைக் ஒரு லவ் லைஃப் போயிடுச்சுன்னா இன்னொன்று இல்லை, ஒன்லேயே வந்து உட்காந்துருக்காம மூவ் ஆன் ஆகி இன்னும் லைஃப் இருக்கு அப்படின்னு நம்ம மெயினான பிளாட். அதெல்லாம் அழகா எடுத்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ல போல சார் இந்த படத்துல இருந்து எனக்கு வந்து இந்த லவ் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய இந்த 90s ஸ்கூல் டைம் லவ் வந்து இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருந்தாங்கன்னு இன்னும் நல்லா இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி சீன்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த எக்ஸ் லவர்ஸ் வந்து மீட் பண்ற மாதிரி, இந்த எக்ஸ் லவர்ஸ் மீட் பண்ற மாதிரி கான்செப்ட் வச்சிருக்காங்க. அதை வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு டேரக்டர். ஹீரோ வந்து அவங்க எக்ஸ்ட்ரா மீட் பண்ணக்கூடிய சீனுமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோயின் மீட் பண்ணக்கூடிய ஒரு சீனுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெண்டு விஷயம் எனக்கு அதுவும் வந்து இந்த படத்தில் வந்து மூணு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அபிஷேக் வந்து அடுத்த பிரதீப் மாதிரி சொல்றாங்களே, அது என்ன நினைக்கிறீங்க? நீ அப்படியே ஆக்டிங் தான் கண்டினியூ பண்ண போறாங்க. எல்லாரும் ஆன்லைன் கேமே ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. பேச வேணாம் வந்துட்டாரா? அவரு என்ன சொன்னாரு? அவரு என்ன சொன்னாரு? நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாரோட வாழ்த்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு? இந்த படம் பார்த்துட்டு யாரு வாழ்த்து சொல்லி விஷ் பண்ணது உங்களுக்கு ஸ்பெஷலா இருந்துச்சு? ஸ்பெஷல் எனக்கு ஆடியன்ஸ் தான் ஸ்பெஷல். இன்னைக்கு இப்போ வந்து ஆடியன்ஸ் அந்த நம்ம போயிட்டு சேர் பண்ணல, அதுதான் எனக்கு ஸ்பெஷல். ஷோஸ் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஐ திங்க் 2 ஷோஸ்ல மட்டும் போட்டிருக்கோம். மிச்ச 8 ஷோஸ்ல வித் தான் போட்டிருக்கோம். ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணியாச்சு. இதுல ஒன்ஸ் மோர் ஏதாவது இருக்குங்களா? அதெல்லாம் கேட்டாங்க டீம்ல இருந்தோம். இன்னும் தெரியல, கண்டிப்பா ராசி தான் போடுவோம். ஒரு லைன்ல ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா அப்ப இந்த டைமுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நீங்க வந்து என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டு போகணும் அப்படின்னா வந்து பாருங்க. உங்க லவ்வரோட வந்து பாருங்க. எக்ஸ்ட்ரா கூட வந்து என்ஜாய் பண்ண போங்க. தேங்க்யூ.